ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, வாங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா என்கிட்ட ரிப்பீட்டடா ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த கேள்வி பத்தியும், அதனால ஏற்படுற நன்மைகள், தீமைகள் இது 2 பத்தியும் நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். என்னன்னு நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. வாங்க என்னன்னு சொல்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, லைவ் அப்படிங்கிறது வந்து எல்லா யூடியூப் சேனல்லயுமே வந்து நம்ம குடுக்குற ஒரு ஆப்ஷன் தான். அத வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மத்தவங்கள தெரிஞ்ச வரைக்கும், இப்ப வெளியில ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு என்டர்டெயின்மென்ட் மாதிரி தோணும். ஆனா ரியலா எதுக்காக குடுக்குறாங்க? இப்ப நான்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோலாம் போட்டிருக்கேன். பட் வியூஸே போல. அப்போ சேனல் மானிட்டைஸ்ன்னு ஆகணும். மானிட்டைஸ் ஆனா தான் என்னால யூடியூப்லேருந்து இன்கம் எடுக்க முடியும். ஸோ, அதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகும். அதனால எவ்வளோ நீங்க வீடியோ போட்டாலும், நெறைய பேருக்கு இப்ப நெறைய யூடியூபர்ஸ் இருக்கிறதுனால, இந்த ரீச்னஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. யூடியூப் அல்காரிதம் வந்து அதுக்கேத்த மாரி நமக்கு வந்து சப்போர்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து நமக்கு வந்து வியூஸ் வந்து குறைவா தான் போகுது. அப்படி போறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், லைவ்ங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு. செல்ஃப் ப்ரமோஷன். இப்ப பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங் அவுட்டோர் ஷூட்டிங் எடுக்கிறது, இல்லன்னா ஏதோ ஒண்ணு பெய்டு ப்ரமோஷன் பண்றது, இந்த மாரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரிலாம் இல்லாம, லைவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு குட்டி சேனல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கே வந்து நம்மளே ஒரு ப்ரமோஷன் மாதிரி தான். இதனால வேற என்ன பெனிஃபிட் வரும் பார்த்தீங்கன்னா, யூடியூப் பொறுத்தவரைக்கும் 3000 வாட்ச் ஹவர்ஸ் எடுத்தா மட்டும் தான் சேனல் மானிட்டைஸ் ஆகும். ஸோ, அதுக்காகவுமே இந்த லைவ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு, வீடியோ போட்டு, அதுக்கப்புறம் லைவ் போட்டு மானிட்டைஸ் ஆயிருக்காங்க. ஏன் நம்ம சேனல் கூட லைவ் போட்டு தான் சேனல் மானிட்டைஸே ஆச்சு. சரி. இப்போ லைவ்ல வரனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அதாவது நெறைய பேர் கேட்குது, "நீங்க ஏன் லைவ் வரீங்க? நீங்க வீடியோ போடலாமே! நீங்க ஏன் லைவ் வரீங்க?" இத பத்தி நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன். இந்த லைவ் வர்றதுனால 2 விஷயங்கள் நமக்கு ஏற்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு பக்கம் நன்மைகளும் ஏற்படுது. ஒரு பக்கம் நெறைய தீமைகளும் ஏற்படுது. சரி, முதல்ல நம்ம நன்மைகள் என்னென்னன்னு பார்த்துடலாம். ஒரு லைவ் போடும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கமெண்ட்ல ஒரு 8 கமெண்ட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். "நீங்க எந்த ஊரு? நீங்க எங்க இருந்திருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்க?" அதே மாரி நெறைய பேர் நமக்கு புதுசா சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கும். அது லாஸ்ட்டா சொல்றேன். வேற என்ன இருக்கு? அதே மாரி வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு கவர் ஆகும். புதுசா நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க ஷார்ட்ஸ் மட்டும் போடுறதா இருந்தீங்கன்னா, அதுக்கு ரீச்னஸ் நெறைய ஒரு 10,000,000 போகணும். அப்பதான் நம்ம சேனல் வந்து ரொம்ப பெருசாகும். இப்ப நெறைய யூடியூப் சேனல்லாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்னஸ். ஸோ பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விஷயம் தான். வாட்ச் ஹவர்ஸ் வரும். அதுக்கப்புறம் நெறைய பேருக்கு நம்ம சேனல் இருக்குங்கிறது தெரியும். நெறைய பேருக்கு இந்த மாரி ஒரு சேனல் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இன்னும் கூட நான் லைவ் போடும்போது இப்ப எனக்கு 25K கூட இன்னும் வரல. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, வரும்போது இப்படி ஒரு சேனல் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி சின்ன சின்ன சேனலா இருக்கட்டும், நான் லைவ் போட்டு தான் இப்ப இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். பெரிய சேனலா இருக்கட்டும், நெறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ லைவ் ஆப்ஷன்னால நெறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதான் பாசிட்டிவ்னஸ். நெகட்டிவ் என்ன? ஆஸ் யூசுவல் சோசியல் மீடியாக்குள்ள வந்தாலே ஒரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, பேட் கமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் சொல்லுவேன். வேற எதுவுமே இல்ல. வர்றவங்கலாம் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு வடிவேல் காமெடி போட்டிருந்தேன். அதுல கூட சில பேர் போய் பேட் கமெண்ட் போட்டுருக்காங்க. இப்ப இல்ல 1 இயர் முன்னாடி. ஸோ யோசிச்சு பாருங்களேன். ஒரு வடிவேல் காமெடில கூட பேட் கமெண்ட் போடுறவங்க, லைவ் போட்டா சும்மா விடுவாங்களா? இங்கேயும் வந்து தேவையில்லாத கேள்வி, தேவையில்லாத மாதிரி பேசுறது, ரொம்ப ஒரு பெண்ண என்னெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுறது. என்னன்னா எல்லாரும் மறந்து போறாங்க. அவங்க வீட்லயும் ஒரு பெண்கள் இருக்காங்க. அவங்க பிறந்ததும் ஒரு தாயின் வயிற்று, ஒரு பெண் வயிற்றில தான் அவங்க பிறந்தாங்க. அது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதையெல்லாம் மறந்து எதிர்ல இருக்கிறவங்க என்ன வீடியோ தானே, அவங்க என்ன லைவ் தானே, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு தைரியத்துல என்னென்ன தோணுதோ இஷ்டத்துக்கு வாய விட்டு பேசுறாங்க, கமெண்ட்ல போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்னஸ். ஸோ இதனால நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, இந்த மாரி நெறையவே நடக்கும். எனக்குமே இந்த 1 1/2 வருஷத்துல அந்த மாரி நெறைய நடந்திருக்கு. ஆனா நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, லைவ் முடிச்சோனே அப்படியே தூக்கி ஓரமா வச்சுட்டு, என்னோட பெர்சனல் லைஃப்குள்ள நான் போயிருவேன். ஏன்னா, எல்லாத்தையும் நம்ம தலையில தூக்கி சுமந்தோம்னா, நம்மளால வந்து இந்த ஒரு மீடியாவ யூஸ் பண்ணவும் முடியாது. நம்ம டென்ஷனாவே தான் சுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து லைவ் முடிச்சோனே அப்படியே எடுத்து வச்சுருவேன். பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்பேன். நெறைய பேரு ஓகே, நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க நல்லா பண்றீங்க சேனல்ல, இல்ல நல்லா ஹெல்ப் பண்றீங்க, இந்த மாரி சொல்லும்போது, அவங்களோட கருத்துக்கள மட்டும் நான் மனசுல பதிய வச்சுப்பேன். இந்த மாரி நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்கலாம் தூரமா ஒதுக்கி வச்சுருவேன். இது வந்து ஒரு செயின் மாதிரி. இப்போ ஒரு கமெண்டோட வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. 1 விட்டு 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும். இது மாரி வந்துட்டே தான் இருக்கு. எந்த அளவுக்கு சேனல் பெருசானாலும் சரி, இது நிக்காது அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அதனால நான் இது பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கேன். இக்னோர் மட்டும் தான் பண்ண போறேன். ஸோ, இப்ப யாராவது லைவ் போடுறீங்க, ஏன் போடுறீங்கன்னு கேட்கறவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லைவ் போடுறதுனால நீ ஈஸியா உட்காந்து சம்பாதிக்கிற, லைவ் போடுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை?
நீ ஜாலியா சும்மா காலாட்டி சம்பாதிக்கிறா, இப்படி யாராவது சொல்றவங்க இருந்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கோங்க. இதுல எவ்வளோ வந்து நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு. நீங்க நெனைக்கிற மாரி வெறும் பாசிட்டிவ் மட்டும் இல்ல, நெகட்டிவும் இருக்கு. ஓகே. இப்ப இந்த உங்களுக்கு நான் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.